நமஸ்காரம். மார்ச் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்குற ராசிங்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்க்கும்போது மாத ஆரம்பத்திலேயே வேலை ஸ்தானம் ருணரோக உத்திரஸ்தானத்திலேயே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உங்களுக்கு சூரிய பகவானும் சேர்றார். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னன்னா வேலையில் இடம் மாற்றத்துக்காக யாராச்சும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பாக்கியாதிபதி சுக்கர பகவானாக இருந்து சுக்கர பகவான் இப்போ மீனத்திலே உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை பாகிஸ்தானத்துக்கு பயிற்சியும் ஆகி ரொம்ப உச்சம் என்ற ஆட்சி வலுவோட சுக்கரன் இருக்கார். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களோ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு செக் பண்ணிக்கோங்க. கணவன் மனைக்கு பஞ்சமாதிபதி திசையோ இல்லை புத்தியோ இப்போ நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கான டெஸ்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கணும் அப்படின்னா அதை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறவு நல்ல உறவு நல்ல மாற்றம் இருக்கும். அதே சமயம் சந்தை வழி உறவுனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை விஷயமா இருக்கலாம், எதாக இருந்தாலும் வெளிநாட்டு மூலம் ஆதாயம் கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு உறுதியாக இருக்கும். அப்போ எதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வை ராசியில் விழுகிறதுனால இளைய சகோதர சகோதரி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகி அதுக்கு பின்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஸோ இளைய சகோதர சகோதரி உறவு முறைகள் கம்யூனிகேஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 3, 4, 5 மற்றும் மார்ச் 31 இந்த காலகட்டம் சந்திராஷ்டமாக இருக்கிறனால புதிய முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது உத்தமம்.